Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல class 12th physics electrostatistics exercise problem number 13 தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கொஷின்குள்ளார போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இமேஜை பார்க்கும்போதே தெரியும் இந்த கொஷின் எந்த கான்செப்ட் பற்றினதுன்னு. ஓகேவா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு லைட்னிங்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் க்ளவுட்ஸ்குள்ளார உங்களுக்கு வாட்டர் மாலிகுல்ஸு, ஓகேவா, அதே போல் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கொலைட் ஆகும்போது பாசிட்டிவ் சார்ஜ் தனியாகவும் நெகட்டிவ் சார்ஜ் தனியாகவும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி விட்டுடும். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் டிஃபரெண்ட் சார்ஜஸ் தானே. ஸோ என்னதான் இது செப்பரேஷன் நடந்தாலும் ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கும். நார்மலாக போல்ஸ் ஆப்போசிட் போல்ஸ் எப்படி வந்து அட்ராக்ட் ஆகுதோ அதே போல் இங்கே அட்ராக்ஷன் நடக்கும். அட்ராக்ஷன் நடக்கும்போது அங்கே எனக்கு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ அங்கே ஃபீல்டு கிரியேட் ஆகும்போது எனக்கு அங்கே லைட்னிங் அக்கர் ஆகும். ஓகேவா? இது அதாவது இந்த க்ளவுட்ஸ்குள்ளாரையே வந்து இது வந்து நடக்குது. ஸோ செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, இதே போல் இன்னொரு க்ளவுட்ஸ்குள்ளார இந்த மாதிரி சார்ஜ் செப்பரேஷன் நடக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜும் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆகி இங்கே எனக்கு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது லைட்னிங் அக்கர் ஆகும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் க்ளவுட்ஸ்குள்ளார வந்து நடக்குது. தேர்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, கிரவுண்ட் சர்ஃபேஸில் எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் வந்து இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜு இங்கே கிரவுண்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை வந்து அட்ராக்ட் ஆகும்போது இங்கே எனக்கு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ தான் எனக்கு லைட்னிங் ப்ரொடியூஸ் ஆகும் இன் பிட்வீன் கிளவுட்ஸ் அண்ட் கிரவுண்டு. ஓகேவா? ஸோ இந்த லைட்னிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது ஹீட் வந்து எனாமரஸ் அமௌண்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே அந்த ஹீட்னால வைப்ரேஷன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த வைப்ரேஷன் தான் நம்ம காதில் இடியாக வந்து விழுவுது. ஓகேவா? சரி, இதுதான் இப்படி தான் வந்து லைட்னிங் அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஷின்லேயே அவங்களே அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து க்ளவுட்ஸ்குள்ளார ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணுது. ஸோ அப்படி ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணும்போது பாட்டம் பார்ட் ஆஃப் தி க்ளவுடில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கீழே வந்து வந்துடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜும் பாட்டம் ஆஃப் தி கிளவுட்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜும் இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸும் உங்களுக்கு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டராக வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் கிளவுட் அண்ட் கிரவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 × 10⁶ V/மீட்டர். ஓகேவா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஷனில் என்ன கேட்குறாங்க பாருங்க. ஸோ பாட்டம் பார்ட் ஆஃப் தி கிளவுட் அண்ட் கிரவுண்ட், ஸோ அதனோட டிஸ்டன்ஸ் 1000 மீட்டர். ஓகேவா? டிஸ்டன்ஸ் 1000 மீட்டர் இது கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ V வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இது வந்து கெப்பாசிட்டர்லேயே இந்த ஃபார்முலாவை பார்த்துருப்பீங்க. ஸோ V = E × D. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ டிஸ்டன்ஸு. ஸோ 3 × 10⁶. டிஎனோட வேல்யூ என்ன? 10⁻3. ஓகேவா? அப்போ 3 × 10⁻9 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க? 25 கூலும் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் கிளவுட் டு கிரவுண்ட். ஸோ சார்ஜ் வந்து 25 கூலும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்
பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா வந்து பார்த்துருப்பீங்க, Q இன்டூ V. ஓகேவா? ஸோ Qனோட வேல்யூ 25 கூலும். ஓகேவா? 25 இன்டூ 3 இன்டூ 10 to the power of 9. ஓகேவா? ஸோ இது எனர்ஜிங்கிறதுனால ஜூல்னு வரும். ஸோ 75 இன்டூ 10 to the power of 9 ஜூல். ஓகேவா? அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். தேங்க்யூ.